கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தேன். மொட்டை மாடியில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஷெட் மாதிரி போட்டு அதில் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக ஆங்கிள் இரும்பு எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. அப்படியே இருந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் தூக்கி அந்த ஷெட் போட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வெறும் பெருந்தவரை வெறும் அந்த 4 ஹோல்ஸில் ஸ்க்ரூ நட் போட்டு டைட் பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க. அந்த கஸ்டமர் எக்ஸாஸ்ட் ஃபேன் எடுத்து கொடுத்து, சார் ஒன்றும் இல்லை சார், லைன்லாம் இருக்குது, வெறும் 4 ஸ்க்ரூ நட் போட்டு டைட் பண்ணி கொடுத்துருங்க சார்ன்ற மாதிரி சொன்னாங்க. நான் பார்த்துட்டு அப்படி மாட்டக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். பழைய கட்டையில் ப்ளைவுட் இருந்தால் கொடுங்க, ஒரு 2 அடியில் பீஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். சரி உள்ளே போய் பார்க்கணும்னு போனாங்க. அவங்க உள்ளே போய் தேனாங்க ப்ளைவுட் தான் இருக்கான்னு ஒரு குரல் என்னம்மா தர்றேன்னு. எலக்ட்ரிஷியன் ப்ளைவுட் கேட்குறாருப்பான்னாங்க. அதான் கரெக்டாக இருக்கம்மா, காசு வராதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு பண்ணணும் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி ப்ளைவுட் வேணும்னு சொல்கிறார் போலமா. உள்ளே வந்து ஒரு குரல் வந்தது. இதெல்லாம் கேட்டுன்னு இருந்தேன். சேஃப்டிக்கோசம் சொல்கிறோம். அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க. இந்த மாதிரி இரும்பு ஷெட்டில் இருக்கும்போது டேரெக்டாக எப்பவுமே ஃபேன் மாட்டக்கூடாது. ஃபேனில் பாடி ஷாக் அடிச்சுன்னா ஷெட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துல லைன் வரும். ஏன்னா டோட்டலாக இரும்பது. அதனால தான் ப்ளைவுட் பீஸ் வச்சு போகணும்னு சொன்னேன். அதே மாதிரி பழைய மாடல் டியூப்லைட்லாம் போடும்போதும் டேரெக்டாக மாட்டக்கூடாது. அதில் பாடி ஆச்சுன்னா ஃபுல் ஷெட்டுக்கும் லைன் வரும். சேஃப்டி ஃபஸ்ட்டு சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. சொன்ன விஷயம் கரெக்டாக தப்பான்றதை நீங்களே கமெண்ட்டில்